ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வாழைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீலவாக்கில் தோல் சீவிட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரவை 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள், சீரகப்பொடி கொஞ்சம், மிளகு பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாழைக்காய் இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டிக்கோங்க. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஒரு தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வாழைக்காயை எடுத்து அடுக்கி வச்சு ஒரு இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு மூடிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தீயாமல் திருப்பி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தீயாமல் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் வந்து காரம் மட்டும் கம்மி பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.